எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீ கோழி வளர்த்த கண்ட வண்ணத்தில் இருந்துச்சு, அது உனக்கு கருப்பில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தினான். அப்போ என்ன பண்ணா, வெள்ளையா கொண்டாந்து சீனின்னு வச்சான். வெள்ளையா கோழி வெள்ளை, பன்னியா வெள்ளை, எல்லாம் வெள்ளை வெள்ளை வெள்ளை. அந்த வெள்ளையால தான் பெரிய தொல்லை நமக்கு. போட்டு விட்டு நம்ம கருப்பட்டி நாட்டு சர்க்கரையில் சர்க்கரை உடம்புல ஏறலை, இந்த சீனியில் கண்ட கெமிக்கலை போட்டு உருவாக்குனால டக்குன்னு சுகர் ஏறிடுது. உனக்கு புரியுதா? இப்போ சர்க்கரை ஏற்றி விட்டு சர்க்கரை நோய்க்கு மருந்தை அவன் கண்டுபிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ நோய் அவன் பரப்புறான், மருந்தை அவன் கண்டுபிடிச்சி ஆவாரம் பார்க்குறான். இந்த மாதிரி உளவியலாக நமக்கு ஒரு நோயை நிறக்க வரிச்சியை தள்ளலாம், அப்படி ஒன்று ஒன்றா தள்ளலாம். அதில் நமக்கு படிக்காதவனை, நீ ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ எருமை மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ பன்னி மேய்க்கத்தான் லாய்க்கு. நீ நம்புனா நம்பாதுவோ, ஒரு பன்னி 30,000க்கு விற்கிது. நம்மளை வேணா அது 30,000 கொடுத்து வாங்குவேன்னா. மாட்டுப்பால் மிகப்பெரிய சந்தை, உலகத்தில் மிகப்பெரிய சந்தை. பால் இருந்தால் ஒரு நாடு பசியை சந்திக்கும். ஏன்னா பால் முழுமையான உணவு. தாயின் மாரில் பால் மட்டும்தான் குடித்தோம், கழிவு வரும். வேறு எந்த திரவ உணவையும் நீ குடிச்சு பாரு, கழிவு வராது. கழிவு வராது. பழச்சாறு குடி அல்லது இளநீர் குடி அல்லது கரும்பு சாறு குடி, வராது. பால் குடி, கழிவு, முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள உணவு. அப்போ பால் இருந்துச்சுன்னா பசி இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்ட்டான். மாடு இல்லை, மொபைல் பேங்க், நடமாடும் வங்கிங்கிறான் உலக அறிஞன் போகிறான். ஒரு ஆடு 1 லட்சம் ரூபா, 10 ஆடு 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட். அது தெரியாமல் ஆடு மாடு வளர்க்குறது அவமானம்ங்கிறான். ஆனால் படிச்சுவிட்டு எம்எஸ்சி எம்பி டாஸ்மார்க்கில் சாராயம் விற்று கொடுக்குறான்ல குவார்ட்ரு, அவன் அங்கே கவர்மெண்ட் வேலை பார்க்குறான். சாப்பாடு போடுறேன் ஆத்தால பையன் விவசாயி அரசு வேலையாக்குறேன்னு சிரிக்கிறான். என்ன விவசாயம் பார்க்க சொல்லிட்டாப்புல, படித்தவன் செய்கிற வேலையா? இப்போ படித்தவனுக்கு பசிக்கக்கூடாதுல்ல, படிச்சுட்டா உனக்கு பசிக்கக்கூடாதுல்லப்பா. ஏன் பசிக்குது? படிக்காதவன் செய்கிற வேலைங்கிறத அண்ணன் என்ன பண்ணுறேன், செருப்பை வச்சு அடிச்சு தகர்த்துட்டு படித்தவனும் செய்யணும்டா. விவசாயம் தொழில் இல்லடா, எங்க வாழ்க்கை முறையிடா. உலகத்து உயிர்களின் தேவை உணவு தேவைடா, உயிர் தேவைடா, உணவு தேவை. அதை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டிடுறேன். எந்த பயலும் என்னை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட கரும்பு இருக்கு, கரும்புலேருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, சர்க்கரையிலேருந்து சாப்பிட்ற தட்டு, சர்க்கரையிலேருந்து தாள், அங்கேருந்து எத்தனால் பெட்ரோல், இத்தனை இண்டஸ்ட்ரி புதுக்கோட்டையில். அப்புறம் வாழையிலிருந்து, வாழை நார்லேருந்து துணி, சட்டை, பை, வாழை மட்டையிலேருந்து சாப்பிட்ற தட்டு, வாழைக்காய் உணவுக்கு, வாழைப்பழம் சத்துள்ள உணவு ஏற்றுமதி என் மக்களுக்கு, வாழைக்காய் சிப்ஸு, வாழைப்பழ சிப்ஸு, வாழைப்பழ கேக்கு, அதாவது கட்டி இன்சுவைஸ் கட்டி அப்பம் மாதிரி செஞ்சு அது போட்டு காட்டியிருக்கேன். தட்டிப்பாரு, திணறிடுவேன். இங்கேயே வேலை, அரசாங்க வேலை, சின்னதாக இண்டஸ்ட்ரி கட்டிடுவேன். அறந்தாங்கியில், ஆலங்குடியில், கரம்பக்குடியில், புதுக்கோட்டையில் கட்டிடுவேன். நீ இங்கேருந்து திருச்சி கூட வர வேண்டியதில்லை. மாடு மேய், நீ பாட்டுக்கு இந்த ரோட்டில் நடந்து போனீங்கன்னு வச்சுக்க, மாடு, ஆடு, பண்ணை, விவசாயம், நாட்டுக்கோழி, பட்டுப்பூச்சி வளர்த்துக்கிட்டு இருப்பேன், தேனீக்கள் வளர்த்துக்கிட்டு இருப்பேன். பொட்டல்னு எதுவும் இருக்காது. நீ உன் தேகத்தில் தேமல் விழுந்தா அப்படி இருக்கும், திட்டா மேலே பறந்து பூமி பார்த்தீங்கன்னா இந்த நாடு முழுமைக்கு நீர் திட்டாக இருக்கும், நீர் தேமலாக இருக்கும். 10 ஏக்கரில் குளம், 2 ஏக்கரில் குட்டை, 2 ஏக்கர் ஏரி, 50 ஏக்கரில் ஏரி, குட்டை, குளம் வெட்டி போட்டு நீரை தேக்கி நான் பாட்டுக்கு விவசாயம் பண்ணி பசிங்கிற சொல்லை இல்லாமல் ஒழிச்சிடுவேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்லாமல் ஒழிச்சிடுவேன். வறுமை, ஏழ்மை ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் வேலை. பலாவாக வளர்ப்பேன், இருக்கிற பலாவை பயன்படுத்துவேன், மறுபடியும் நட்டு வளர்த்து. பலாவிலேருந்து தொழிற்சாலை, பலாவை பயன்படுத்தி வைக்க. அந்த பருவத்துக்கு மட்டும்தான் பலா கிடைக்குன்னு நினைக்காத, எல்லா காலத்துக்கும் தருவேன். சேமிப்பு கிடங்கு, குளிரூட்டப்பட்ட பதப்படுத்தப்பட்ட சேமிப்பு கிடங்கு வச்சிருவேன். அழகாக உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். அதுலேருந்து சிப்ஸு, அதுலேருந்து ஊறுகாய். நீ சாப்பிட்ருக்கியா பலாப்பழ சிப்ஸு? நான் சாப்பிட்ருக்கேன். அப்பளம் சாப்பிட்ருக்கியா? பலாப்பழம் நீ செய்ய. நான் ஒரு நம்பர் என்ன தரேன். பண்ருட்டியில் நம்ம ஐயா ஒருத்தர் பலாப்பழத்தில் இருந்து அப்பளம், ஊறுகாய், சிப்ஸு, பலாப்பழத்தை தேனில் ஊற வச்சு ஒரு போத்தலை அடைச்சி கொடுத்துருவாப்புல. பலாப்பழத்தை நல்லா காய வச்சுட்டு தேனில் ஊற போட்டு போத்தலில் 4 துண்டு 5 துண்டு வச்சா கொள்ள காசு. இப்போ நம்ம அதை செய்ய முடியாதா? அவர் வீட்டில் செய்கிறத நம்ம நாட்டில் செய்ய முடியாது, புதுக்கோட்டையில் செய்ய முடியாது. நம்ம
செய்யலாம். அதை நீ செய்ய மாட்ட. எப்ப செய்ய வருவாய்னா கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை வந்துருவ நீ. அதனால வளர்க்குறேன், மாவுலேருந்து தொழிற்சாலை, மாவடு ஊறுகாய், மாம்பழ பதப்படுத்த சேமிப்பு கிடங்கு, மாம்பழத்திலிருந்து மாம்பழக்கூழ், எல்லாம் தனித்தனியாக இண்டஸ்ட்ரியை கட்டி வாழ்விடத்திலே உனக்கு அரசு வேலை. நீ கவலையே விடாது. இவங்க எவனும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டான். ஏன்னா இவன் நம்மளை ஏமாத்தணும்னு வந்தவன். உங்க பிள்ளைய இந்த நிலையிலிருந்து மாற்றணும்னு வந்தவன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்கிற கூடாது. ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்கள், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? நம்ம வெற்றிக்காக தான் துவா செய்றாங்க. அதனால இந்த களத்தில் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் கவனிக்க வேண்டியது, நாங்கள் வந்தால் 2000 தருகிறோம், வந்தால் 2000 தருகிறோம், வந்தால் 8000 டோக்கன் தருகிறோம், நாங்கள் வந்தால் என்று இதையேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இலவச வெற்று அறிவிப்புகளை கொடுத்து ஏமாற்றுவதில் தான் இருக்கிறார்கள். யாராவது வந்தால் என் மொழி இறந்து போனது தமிழ், அதை தமிழை மீட்டுருவாக்கம் செய்வேன், மீட்சியுற பாடுபடுவேன், என் நிலம் வளமிழந்து போகிறது அதை காப்பேன், என் மலை கற்குவாரியாக வெட்டி ஏற்றப்படுகிறது அதை தடுப்பேன், என் கலை இலக்கிய பண்பாட்டை காப்பேன், என் பாரம்பரிய வேளாண் முறையை மீட்பேன், என் விதைகளை சேமித்து பாதுகாப்பேன். எவனா சொல்றான பத்தில என் மக்களின் நலன், என் மண்ணின் வளம், என் மக்களின் நலம், இதுதான் எனக்கு முதன்மையானது. யாராவது ஒருத்தன் பேசுறானா? பேச மாட்டான்.
வந்தால் நான் 2000 தருவேன், 20,000 தருவேன், சிலிண்டர் தருவேன், அரிசி தருவேன், பருப்பு தருவேன். எங்கிருந்து தருவேன்? இந்த கேள்வி நம்மகிட்ட எழாத வரை இவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். இலவசம்ங்கிறது நம்மளை ஆசையை தூண்டி ஏமாத்துறான். இவன் நல்லாட்சி சத்தியமாக தரமாட்டான். சத்தியமாக என் முருகமேலானேஸ்வரன் தரமாட்டான். ஐயா இறையன்பு இந்த சீக்ரெட் சிம்மாசனத்தில் ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு நல்ல தலைவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வாங்குறாப்புல. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். எப்படி நிறைவேற்றுவான்? வாக்குறுதியே கொடுக்க வேண்டிய அளவுக்கு இல்லாமல் நிர்வாகத்தை செஞ்சுருவாங்கிறான். நான் சொல்கிறது விளங்குதா? இப்போ நான் உன் மையனை சொல்கிறேன், அதை தருவேன் இதை தருவேன் இப்படி செய்வேன் அப்படி. நான் ஏமாற்ற வந்தால் தானே சொல்லணும். இந்த நிலையிலிருந்து மாற்ற வந்திருக்கேன், அதனால நான் சொல்ல மாட்டேன். நான் எதை தருவேன்? நல்ல கல்வி தருவேன், கட்டணம் இல்லாமல் நல்ல படிப்பு, கட்டணம் இல்லாமல் நல்ல பார்க்க வைத்தியம், கட்டணம் இல்லாமல் குடிக்க தண்ணி. வேறு எதுவும் காசு இல்லாமல் தரமாட்டேன். ஏன்னா உழைக்காமல் பெறல எந்த பொருளுக்கும், போராடி பெறாத எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது மக்களுக்கு. தருவேன், தரமாக தருவேன், தடையின்றி தருவேன், சமமாக தருவேன், எல்லாருக்கும் தரேன். கல்வி, மருத்துவம், குடிநீர் இது 3ஐயும் கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தாரேன், உலகத்தரத்துக்கு தாரேன். மறுபடி படிப்பு படிக்கலை எல்லாருக்கும் அரசு வேலை தாரேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற மதிப்புமிக்க வாழ்க்கையை உங்களுக்கு தாரேன். இதுதான் செய்ய முடியும். ஒரு நாட்டை ஆளுகிறவன் இப்படி தான் செய்ய முடியும். நீங்கள் உன்னை ஏமாத்துறவன் எதை வேணாலும் சொல்லி ஏமாற்றலாம். என்னாலே முடியும், என்னாலே முடியும். ஆனால் நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன். நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேங்கிறேன், நீ ஏற்க மறுக்கிற. இப்போ ஹெலிகாப்டர் வேணுமா வேணாமா சொல்லு? வேணாமா? பார்த்தெல்லாம் வேணாம்ங்கிற. நான் தரேன்னு தான் சொல்கிறேன், வேணாம்ங்கிற. ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தரேன். வேணுமா வேணாமா? வேண்டாம். இதே வேண்டாம எங்கே போடணும்? 8000 டோக்கன் வேண்டாம், ஏமாற்றி பிழைக்க வேண்டாம். இந்த போட்டின்னு வச்சுக்க தெரியுமா? ஒரு தடவை இலவச அறிவிப்பு, ஓட்டுக்கு காசு, இதையெல்லாம் பொருள்படுத்தாமல் ஓட்டை மாற்றி போட்டினா நாடு அப்படி தலையிற மாதிரி இருக்கும். இப்போ நீ போட்டி தேர்தலில் யாருக்கு பிரச்சனைகளை பூரா தந்தவன் இந்த பக்கம் நிற்கிறான், பிரச்சனைகள் தீர்க்கணும் வந்தால் உன் பிள்ளைய ஒரு பக்கம் நிற்கிறான். இலவசம்னு சொல்கிற 3 பேரும் இங்கிட்டு நிற்கிறான். இலவசம் தரவே மாட்டேன், காசு இல்லாமல் 3 தான் தருவேன், கல்வி, மருத்துவம், குடிநீர், வேறு எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற உங்கள் பிள்ளை இந்த பக்கம் நிற்கிறோம். வாக்குக்கு காசு, பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்குங்கிறோம். அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கேடுகட்ட பணநாயகம் பிறந்துடும். அப்போது பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும்னா பணக்காரனுக்கான அதிகாரம் தான் உருவாகும். பாமர மக்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கத்துக்கு அதிகாரம் வராது. முதலாளிக்கு அதிகாரம் வரும், மக்களுக்கு அதிகாரம் வராது. அப்போ அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ கேடுகட்ட பணநாயகமா, மாண்புமிக்க ஜனநாயகமா? நீங்கள் எந்த பக்கம்? போட்டி இது ரெண்டுக்கு தான். புரியுதா? அப்போ இதில் இருந்து நீங்கள் என் மக்கள் தெளிந்து இந்த தேர்தலை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். எப்படி? பொண்ணு பார்க்க போனால் நல்ல பொண்ணு, மாப்பிள்ளை பார்க்க போனால் நல்ல மாப்பிள்ளை, ஆடு வாங்க போனால் நல்ல ஆடு, கறி வாங்க போனால் அருமையான கறி, மீன் வாங்க போனால் நல்ல மீன், அப்போது சேலை வாங்க போனால் நல்ல சேலை, சட்டை வாங்க போனால் நல்ல சட்டை, செல்ஃப் வாங்க போனால் புதுசு நல்ல கார், எல்லாத்துலேயும் நல்லது. ஆனால் இந்த நாட்டை ஆளுற தலைவனில் மட்டும் பூரா அநியாயம் பிடிச்சவன், அக்கிரம் பிடிச்சவன், தற்குறி பைய, தருதலை பைய, இவனையா எந்தருணும்? ஏய் நீ படிச்சிருக்க தானே? 4 பேர் முதலமைச்சர் நிற்கிறான்ல போட்டியில், எவனாவது ஒருத்தன் உன் பிரச்சனையை மனதிலிருந்து பேசி பார்த்துருக்க? உன் வழியே அவனுக்கு இல்லைன்னா அவன் மொழியெலாம் எப்படா வரும்? பார்த்து படிக்கிறானடா. நான் வந்தால் மலையில் நின்று இவன் எப்படியாவது பேச்சு தாளு கரைஞ்சி போயிடும், படிக்க முடியாது. 2வது, மக்களின் பிரச்சனைகளை மனத்திலிருந்து பேசணும். அவங்க வழியை தன் காயத்திலிருந்து உணர்ந்து பேசணும். தலையிலிருந்து பேசணும், தாளிலிருந்து பேசக்கூடாது. புரியுதா? நீ இந்த 3 பேர், ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, தம்பி விஜய், 3 பேரும் பார்த்து படிக்காமல் பேசிட்டா எனக்கு போடாத, அவங்களுக்கு போட்டு. தலைவனை தேடு. திரையரங்கில் இல்லை, திரையில் இல்லை, தரையில், பொழுதுபோக்கு தளத்தில் இல்லை, போராட்ட களத்தில் தேடு. உனக்குன்னா ஒருத்தன் ஓடி வருவான் பாரு.
எவன் ஓடி வருவான் பாரு. நான் நிற்காத போராட்டம் ஏதாவது சொல்லு, நிற்காத போராட்டம். இந்த போராட்டத்துக்கு சீமா வரலைன்னு சொல்லு, சொல்லு. எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்றிருக்கேன். ஆனால் போராடலாம் என்னை கூப்பிடுவேன், ஓட்டை மட்டும் அவங்களுக்கு போட்டுருவேன், என்னை தூக்கி ரோட்டில் போட்டுருவேன். 10 வருஷமாக தானே பண்ணிருக்க. இனிமே என்னை நீ தோக்கடிக்க முடியாது. ஏன்? பழகிட்டேன். 16 தோக்கடிச்சா திருப்பி எந்திரிச்சு வந்தேன், 19 தோக்கடிச்சா திருப்பி எந்திரிச்சு வந்தேன், 21 தோக்கடிச்சா திருப்பி எந்திரிச்சு வந்தேன், 24 தோக்கடிச்சா திருப்பி எந்திரிச்சு வந்தேன், 26 ரொம்ப திமிரோடு வந்தேன். எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 3வது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நின்றுட்டேன். இப்போ நம்ம வாக்கு எதில் இருக்குவோம்? வாக்கு பெட்டியில் இந்த இடத்துல இருக்கு. 2வது வாக்குட 2. இப்போ எங்கள் 3 பேருக்கு 2, எனக்கு காரைக்குள்ள 2, நிறையா பேருக்கு 1. இதுக்கு முன்னாடி என் நிலைமை தெரியுமா? எங்கள் நிலைமை 3வது 4வது பெட்டியில் வைப்பான், நாங்கள் தேடிக்கிட்டு தெரிவோம். இந்த வாட்டி நீ தப்பிக்க முடியாது, பெட்டியிலே வைக்கணும். ஆமாம். ஏன் வந்து 1ல் வச்சுருக்கான் விவசாயிய? அவன் தான் நம்பர் 1 இருக்கணும் நாட்டில், அவன் தான் முதல்ல இருக்கணும். அதனால் விவசாயி நீ ரொம்ப தேட வேண்டியதில்லை. இந்த மூஞ்சியை பார்த்துக்க, கொஞ்சம் கருத்து இருக்கு. எங்கடா சின்ன? அது நானே தான். உன் அண்ணனுடைய எண்ணமும் சின்னமும் விவசாயி தான். என்னையவே மாதிரியாக வச்சு வரைஞ்சது அது. அது நான் தான் தெரியாமல் கொடுத்துட்டாப்புல. இப்போ யோசிப்பாங்க, ஐயா என்னையா அவனே சின்னமாக வரைஞ்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. நான் என்னென்னமோ வரைஞ்சி கொடுத்தேன். விவசாயியில் பல விவசாயி கரும்பை வெட்டுறது, அப்படி அறுக்கிறது, அப்படி தன் அதெல்லாம் கொடுக்க முடியாமல் இதை கடைசியாக 10வது சின்னமாக வரைஞ்சி அனுப்புனேன். பாரு, கொழு கூட போட்டிருக்க மாட்டேன். இதையாடா தேர்வு பண்ண போகிறேன், சரி போட்டு விடுங்கண்ணே. அவன் அதை தேர்வு பண்ணி விட்டுட்டான். கொழுப்படாத கூட ஒரு வசதி தான். ஏன்னா இந்த கலப்பை மண்ணை மட்டும் உள்ளாது, என் மக்களின் மனசையும் உழுகிறதுனால கொழு இருந்தால் காயப்படுத்திடும்னு கொழு இல்லை. புரியுதா? இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தார். ஏன்? உலக மக்களின் பாவத்தை போக்க. ஓ மகன் இந்த கலப்பை சுமக்கிற, ஏன்? என் மக்களின் பசியை போக்க. 2 பேரும் சுமக்கிறோம். புரியுதா? நான் இப்போ நேரடியாக கர்த்தர்கிட்ட தான் பேசுறது, நேரடியாக அல்லாட்டே வாக்கு கேட்டுக்கிறது. ஏன்னா இவங்க எனக்கு போட மாட்டாங்க. இவங்க வந்து எப்படின்னா, அல்லாஹ் இவங்களை காப்பாற்ற மாட்டார். கருணாநிதி ஐயாவை ஒரு மகன் தான் காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி கர்த்தர் இவங்களை ரசிக்க மாட்டார், பாதுகாக்க மாட்டார். ஐயா கருணாநிதி அவரை விட்டு அவர் மகன். நான் இந்த இவர்களை நம்ப தயாரானால நேரடியாக அல்லாட்ட பேசுகிறார். எங்கள் ஐயா பாடுறாருல, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹ். அல்லாட்ட இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. பாடி கட்ட முடியல, தொண்டை வலிக்குது. அதனால் அங்கே வேறு கருணுக்கு பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொக்கிஷத்தை மூடுவதில்லைன்னு 10 வருஷமாக பொறுமையோடு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். எப்படி இந்த பிள்ளைகள் இன்னல் பட்டு எழுப்புகிற குரலை கேட்கிறார், எங்கள் எண்ணங்களை இதயங்களை பார்க்கிறார். தூய உள்ளத்தோடு என் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற இந்த எண்ணத்தை பார்க்கிறார். உறுதியாக இந்த பிள்ளைகளை ஏக இறைவன் அருளற்ற அன்பாளனும் நிகரற்ற அருளாளனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹ் எங்களை வெல்ல வைப்பார். சான்று இப்போது ஒலித்த பாங்கொலி. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தைமயனும் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரேங்கிறாங்க. யாரு? இறைமகன் இயேசு. உழவர்கள் உழுவதற்கு கலப்பைகள் செய்து கொடுத்தாருன்னு. அவர் கொடுத்த ஒரு கலப்பையை தான் ஓ மகன் தூக்கிட்டு தூக்கிட்டு வாரேன். அவரே சொல்கிறாரு, நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை ஒழுங்கள் என்று உலகவிதா சொன்னபோது ஊராரின் ஐயமதில் இயேசு ஒன்றாக கலந்து விட்டார்னு. அந்த கலப்பையை தூக்கிட்டு நிலத்தையும் உழுது, என் மக்களின் மனத்தையும் உழுது, மகத்தான ஒரு மாற்று அரசியலுக்கான புரட்சி விதையை வீதியெங்கும் நிலமெங்கும் மக்கள் மனமெங்கும் வீசிக்கொண்டே வருகிறேன். முளைக்கிறது, கணக்கில்லாமல் முளைக்கிறது. மாற்றத்திற்கான விதை முளைத்து கொண்டே இருக்கிறது. மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும். நான் மாறிவிட்டேன். ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக உண்மையும் நேர்மையுமாக
நான் வாக்கைக்கு காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவதில்லை என்று. நல்ல ஆட்சி மலர வேண்டும், நல்ல அரசியல் வர வேண்டும் என்று நான் மாறிவிட்டேன். இந்த மாற்றத்தை என்னிலிருந்து தொடங்குகிறேன். என் முன்னில் நிற்கிற என் உடன் பிறந்தார்கள், உங்களிலிருந்து தொடங்குங்கள். நான் நம்மிலிருந்து தொடங்குவோம். இந்த அறந்தாங்கி ஆலங்குடியிலிருந்து தொடங்குவோம். புதுக்கோட்டை பேரில் மட்டும் கோட்டை இல்லை, புதிய அரசியல் மாற்றத்தின் கோட்டை என்பதை உலகத்திற்கு காட்டுவோம். மதிப்புமிக்க வாக்கை, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் அன்பு சொந்தங்களே, என் ஆருயிர் தம்பி தங்கைகளே, இந்த அறந்தாங்கி தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை முத்துலட்சுமி செல்வரத்தினம் அவர்களுக்கு விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். நீங்கள் ரெட்டலைக்கு செலுத்தி கைக்கு செலுத்தி தோற்று போனீர்கள், அவர்கள் வென்றார்கள். உதயசூரனுக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். முதன்முறையாக விவசாயிக்கு செலுத்தி இந்த ஆலங்குடியில் என் அன்பு தம்பி ராஜாராமன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் செலுத்தி நீங்கள் வெற்றியடைங்கள். நீங்கள் வெற்றியடைங்கள். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். உங்கள் வாக்கால் உங்களுக்கான அதிகாரத்தை, உங்கள் பிரச்சனைகளை கேட்க தீர்க்க உங்களுக்கான அரசியலை அதிகாரத்தை நிறுவுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தங்கை முத்துலட்சுமி செல்வரத்தினம் வெல்க. என் தம்பி ராஜாராமன் வெல்க வெல்க வெல்க. நன்றி வணக்கம். நாம் 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 அவங்கிட்ட கொடு.